ஹலோ குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மினி கிச்சன் செட் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப செலவே இல்லாமல் வீட்டில் இருக்க ஒரு அட்டைப்பெட்டி வச்சு நம்ம இவ்வளோ திங்ஸ் செய்யலாம். நான் வேறு எதுவுமே காசு கொடுத்து வாங்கல, செலவே இல்லை, கலர் கூட பண்ணலை, பெயிண்டிங் பண்ணலை, எந்த இதுவுமே பண்ணலை. வெறும் அட்டைப்பெட்டியில் வந்து கட் பண்ணி நான் இந்த ஷேப்ஸ் கொண்டு வந்திருக்கேன், அவ்வளோதான். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் விளையாடுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு நான் குட்டியாக விளையாடி காமிச்சிருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நானே வந்து அந்த அளவுக்குலாம் வருமா அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன். பட் எனக்கு வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. வீடியோக்குள்ளே போகலாம். வேஸ்ட் அட்டைப்பெட்டி இருக்கும் இல்லைங்களா, நம்ம வீட்டிலலாம் கண்டிப்பாக துணி வாங்கினா இந்தமாரி ஒரு அட்டைப்பெட்டி கிடைக்கும். சில டைம் இந்த சில்வர் கிடைக்கும், நிறைய டைம் இந்த சில்வர் அட்டைப்பெட்டி மாதிரி கிடைக்காமல் ஒயிட் கலர்லேயே கிடைக்கும். பட் இந்த மாதிரி சில்வர்லலாம் வந்தால் நீங்கள் கண்டிப்பாக தூக்கி போடாதீங்க. தூக்கி போடாமல் அம்மாலாம் தூக்கி போட்டால் கூட வச்சு வைங்க. நீங்கள் வச்சுட்டு இந்த மாதிரி நிறைய திங்ஸ் செய்யலாம். இதில் காசு செய்யலாம், நிறைய கிராஃப்ட் ஐட்டம் வந்து இதை யூஸ் பண்ணி செய்யலாம். இப்போ இதை வச்சு நம்ம கேஸ் அடுப்பு செய்யலாம். கேஸ் அடுப்புக்கு எங்கள் வீட்டில் ஒரு சென்ட் டப்பா எப்பயோ காலியான பாக்ஸ் இருந்துச்சு. அந்த பாக்ஸ்லேயே உள்ளுக்குள்ளே இன்னொரு திக்னஸ்க்காக ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸ் மட்டும் தான் நான் எடுத்தேன். இப்போ நம்மளுக்கு வெளியில் இருக்க பாக்ஸ் இன்னும் என்கிட்ட ஃப்ரீயாக தான் இருக்குது. நான் அதை வச்சு இன்னொரு கிராஃப்ட்டும் செய்வேன். ஸோ இப்போ அதுக்குள்ளே இருக்க ஒரு டப்பா எடுத்து இந்த மாதிரி வந்து ஒரு டைட்னஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி செல்லோ டேப் வச்சு நல்லா வந்து ஒரு டப்பா மாதிரி வந்து ஒட்டிட்டேன். இது மேலே இப்போ நான் இந்த சில்வர் கலர் ஷீட்டை வந்து அந்த சைஸ்க்கே கட் பண்ணி ஒட்ட போகிறேன். இப்போ இந்த மாதிரி வந்து நான் கொஞ்சம் கம் வச்சு இதை வந்து ஒட்டிக்கிறேன். நான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து க்ளூகன் கூட யூஸ் பண்ணல. பிகாஸ் நிறைய குட்டீஸ் கிட்ட வந்து க்ளூகன் இல்லை அக்கா, எங்ககிட்ட அதெல்லாம் இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொன்னீங்க. எல்லா வீடியோஸுமே அது இல்லாமல் போடுறது வந்து கஷ்டம். சில பிளாஸ்டிக் அதெல்லாம் ஒட்டினோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக அது தேவை. ஸோ இதில் வந்து நான் க்ளூகன் யூஸ் பண்ணாமல் கம்மும் செல்லோ டேப்பும் மட்டும் வச்சு காமிச்சிருக்கேன். ஏன்னா இதுக்கு கூட க்ளூகன் தேவைப்படும். பட் வந்து சில பேர் வீட்டில் அது இல்லாத போது அது இல்லாமலேயும் எப்படி செய்யறது அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் நான் இதில் வந்து செல்லோ டேப் யூஸ் பண்ணியிருக்கேன். செல்லோ டேப் சில இடத்துல கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து நம்ம கையிலலாம் ஒட்டி கொஞ்சம் அழுக்காக தெரியும். பட் வந்து க்ளூகனும் கொஞ்சம் அப்படி தான், எல்லாமே கொஞ்சம் ஒரு நீட்னஸ் கொடுக்கறது வந்து ரொம்ப கஷ்டம். நானால் இந்த வீடியோ ஃபுல்லாகவே கம்ம செல்லோ டேப் தான். ஏன்னா அது எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும். எந்த பொருளுமே கடையிலே வாங்காமல் எப்படி இதை நம்ம செய்யலாம் அப்படின்றது தான் என்னோடய இந்த வீடியோவில் வந்து நான் நிறையா காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ வந்து ஒரு பிளாக் கலர் பேப்பர் எடுத்து அதை நான் சுருட்டிக்கிட்டேன். நம்ம வந்து குச்சி மாதிரி சுருட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சுருட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி 3 இடத்துல ஒட்டிட்டேன். வெறும் கம் வச்சு தான் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் அதே பிளாக் கலர் பேப்பரில் ரவுண்டாக கட் பண்ணி சென்டர்லேயும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு அந்த பர்னர் மாதிரியே இருக்கும். நம்மளுக்கு 3 பர்னர் கேஸ் அடுப்பு மாதிரி நான் செஞ்சுருக்கேன். இப்போ நம்மளுக்கு ஆன் ஆஃப் பட்டன் வேணும் இல்லைங்களா, எப்போவுமே 3 பர்னரில் வந்து மேலேயே இருக்கும் அந்த நம்ம வந்து ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுற பட்டன். ஸோ வந்து மேலேயும் நான் இதேமாதிரி பிளாக் கலர் பேப்பர்லேயே குட்டி ரவுண்ட் கட் பண்ணி அதுவும் ஒட்டிட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்து கேஸ் அடுப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கேஸ் செய்யணும் இல்லைங்களா, அடுப்பு இருக்குன்னா அதுக்கு கண்டிப்பாக கேஸ் தேவை இல்லையா. ஸோ வந்து கேஸ் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து இந்த சில்வர் கூட வேண்டாம், அந்த இதுலேயே கொஞ்சோண்டு ஒயிட் கலரில் இருக்கும் இல்லைங்களா, அந்த இதுவும் எடுத்து இந்தமாதிரி ரவுண்டாக சுருட்டி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போயும் நான் ஃபெவிகாலில் தான் ஒட்டுறேன், அது வேணால் சரியாக ஒட்டலை. ஏன்னா இது வந்து நம்ம இப்போ ஹாட் க்ளூ இருந்துச்சுன்னா ஈஸியாக ஒட்டிடும். ஸோ இப்போ நான் அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நினைக்கிறதுனால உங்களுக்கு செல்லோ டேப்பில் ஒட்டிக்கிறேன். டக்குன்னு செல்லோ டேப் எடுத்து நம்ம ஒட்டிட்டோம்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஸோ இப்போ ரவுண்ட் ஷேப்பில் வந்துருச்சுங்களா. இப்போ இதை மேலேயும் கீழேயும் நம்ம கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணணும். ஸோ அது க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஒரு அட்டை எடுத்து கீழே வச்சிடுறேன், மேலேயும் வச்சிடுறேன். இது வந்து நம்ம சர்க்கிளாகவே கட் பண்ணி நம்ம வந்து செல்லோ டேப் போட்டு ஒட்டணும்னா கண்டிப்பாக ஒட்டாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், அப்படியே ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ஒட்டி வச்சுக்கிறேன். அது காஞ்ச பிறகு அந்த சர்க்கிள் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி கீழே வந்து அப்படியே வந்து விட்டுட்டேன். அது காஞ்ச பிறகு நம்ம அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் கட் பண்ணிடலான்னு. இப்போ இதுக்கு மேலே இன்னொரு குட்டி சர்க்கிள் ஒன்று கட் பண்ணிவிட்டு அதையும் மேலே வச்சுக்கலாம். ஸோ கேஸ் அடுப்பு மாதிரியே கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் லுக் வரும். எக்ஸாக்டாக அந்த மாதிரிலாம் நான் பண்ணலை, ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள்.
ஸோ அதே மாதிரி இன்னொரு குட்டி சர்க்கிள் கட் பண்ணி மேலே வச்சுட்டு அதையும் மூடணும் இல்லைங்களா. ஸோ அது மூடுறதுக்கும் நான் வந்து இதே மாதிரி பேப்பர் கட் பண்ணி வச்சுட்டேன். இது ஃபுல்லாக காயட்டும், ஏன்னா இது காயறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நம்ம ஏன்னா ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நார்மல். ஸோ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு பைப் வேணும் இல்லைங்களா. ஸோ பைப்புக்கு நான் என்ன யோசிச்சேன்னா, ஜஸ்ட்டு நான் நூல் எடுத்துட்டேன். உள்ளன் நூலில் நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லைங்களா, இல்லைன்னா ஏதோ ஒரு நூல், பூ கட்டுற நூல் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் பிளாக் கலரில் வேறு எதனா நூல் இருந்ததுன்னா, இப்போ மாஸ்க்குக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, பழைய இப்போ தூக்கி போடுற மாதிரி மாஸ்க் இருந்துச்சுன்னா அதோட அந்த லேஸ் பாட்டும் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த உள்ள நூல் எடுத்துகிட்டு இதில் வந்து ஜடை பின்னுற மாதிரி 3 வச்சு, ஏன்னா ரொம்ப தின்னாக இருந்துச்சு அது. ஸோ நான் வந்து ஜடை பின்னுற மாதிரி கட்டிட்டு அதோட ஒரு எண்டை வந்து அடுப்புலேயும் கேஸ்லேயும் வந்து நான் வந்து ஒட்டிட்டேன். இப்போ வந்து நான் அது வந்து ஒயிட் கலரில் இருந்துச்சுன்னு இல்லையா, கேஸ் வந்து எப்போவுமே ரெட் கலரில் தான் இருக்கும். ஸோ என்கிட்ட ரெட் கலரில் வேஸ்ட்டாக நான் ஏற்கனவே ஃபாதர்ஸ் டேக்காக வீடியோ போடும் போதெல்லாம் நிறைய வேஸ்ட் பேப்பர் வந்து வேஸ்ட் ஆச்சு, துண்டு துண்டாக. அந்த துண்டு பேப்பரில் கேஸை நான் ஒட்டிட்டேன். இப்போ அடுத்தது குக்கர் செய்யலாம். ஸோ குக்கருக்கு நான் வந்து இப்போ ஒரு சில்வர் ஷீட் காமிச்ச மாதிரியே ஒரு பிங்க் கலர் கில்ட்ரு பேப்பர் மாதிரி ஒரு ஷீட் காமிச்சு இல்லைங்களா, அதுலேருந்து எடுத்துட்டேன். ஸோ குக்கருக்கும் இதேமாரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு மேலே க்ளோஸ் பண்ணுறதுக்கும் கீழே க்ளோஸ் பண்ணுறதுக்கும் நான் இந்த மாதிரி செஞ்சுக்கிறேன். இப்போ இது வந்து மேலே க்ளோஸ் பண்ணுறது மட்டும் அதிலே ஒட்டக்கூடாது, ஏன்னா நம்ம மூடி தனியாக எடுத்து மூடுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் டெக்கரேஷனுக்காக நான் மேலே ஒரு ஒயிட் பேப்பரை ஒட்டிட்டேன், அது மேலே ஒரு ஸ்டோன் வச்சுட்டேன். அப்புறம் அதுக்கு கைப்பிடிக்கி அதே பிங்க் கலர் இதுலேயே நான் கட் பண்ணி கைப்பிடியும் வச்சுட்டேன். இந்த சைடில் குக்கருக்கு ஒரு கைப்பிடி இருக்கும் இல்லைங்களா, நம்ம அதிலே அப்படியே சூடாக இருக்கும், தூக்கிறதுக்கு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அதுக்கும் நான் இதே மாதிரி கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்மளுக்கு வந்து குக்கர் எப்படி இருக்கும் நம்மளே இமேஜின் பண்ணி இதெல்லாம் ஒட்ட வேண்டியது தான். ஸோ இப்போ வந்து குக்கர் ரெடி ஆகிடுச்சு, அதுக்கு மேலே மூடியும் ரெடி ஆகிடுச்சு. அந்த ஸ்டோன் தான் விசில்னு வச்சுக்கோங்க, இல்லை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு நம்ம இமேஜினேஷனில் நம்ம சின்ன பசங்க விளையாடுறதுக்காக தான் செய்கிறது இதெல்லாம். ஸோ இதில் ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்க்கணுன்னு இல்லை, நம்ம விளையாடுறதுக்கு சந்தோஷமாக இருந்தாலே போதும். ஸோ அடுத்தது வந்து நான் தட்டு செய்யலான்னு இருக்கேன். ஸோ வந்து கிச்சனில் கண்டிப்பாக தட்டு டம்ளர்லாம் இருக்கணும் இல்லைங்களா. ஸோ தட்டு செய்யறது இப்போ ஈஸி நம்மளுக்கு. ஸோ வந்து ஒரு அதே அட்டைப்பெட்டி, சில்வர் அட்டை எடுத்து நான் வந்து 4ஆக மடிச்சுட்டு காம்பஸ் வச்சு சர்க்கிள் போட்டுட்டு அப்படியே கட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ அப்படியே 4 தட்டு நம்மளுக்கு ஒன்றா வந்துடும். ஆனால் இப்போ இது வந்து அப்படியே ரொம்ப பிளெயினாக இருக்குல்ல, கொஞ்சம் வந்து அந்த கார்னரில் டிசைன் வேணும். ஒரு பெயிண்ட் டப்பா மூடியோ இல்லை எந்த ஒரு மூடியோ எடுத்து நீங்கள் அதை சென்டரில் வச்சுட்டு இந்த ஓரத்தெல்லாம் இப்படி மடித்து டைட்டாக மடித்து விட்டிங்கன்னா ஒரு மாதிரி வந்து ஒரு தட்டு ஃபீலிங்கில் அது வந்து வந்துடும். ஏன்னா அந்த கார்னர்லாம் ஒரு ஷேப் டிசைன் வந்த மாதிரி இருக்கும். ஸோ மடித்து விட்டு ஒரு தட்டு மாதிரியே நம்மளுக்கு சூப்பராக கிடச்சிடும். அவ்வளோதான், சிம்பிள் தட்டு. அடுத்தது வந்து கிளாஸ் செய்யலாம். டம்ளர், தண்ணி குடிக்க டம்ளர் வேணும் இல்லைங்களா. ஸோ டம்ளருக்கு வந்து அதே சில்வர் கலரில் வந்து குட்டியாக கட் பண்ணி, இப்போ நம்ம மற்ற கேஸுக்கு குக்கருக்கெலாம் எப்படி ஒரு ரவுண்டு செஞ்சோமோ அதே மாதிரி குட்டி ரவுண்ட் செஞ்சு இப்படி வச்சுக்கணும். ஸோ இதுக்கு வந்து கீழே மட்டும் க்ளோஸ் பண்ணால் போதும், நம்ம மேலே க்ளோஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா டம்ளர் இல்லை இது. ஸோ கீழே மட்டும் அதே மாதிரி ஒரு குட்டி ஷீட்டில் நான் மொத்தமாக 4த்தையுமே நிற்க வச்சுட்டேன். ஸோ காஞ்ச பிறகு அந்த சர்க்கிள் மட்டும் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு புரியுது இல்லைங்களா. அதே மாதிரி வந்து நான் கீழே வச்சு அப்படியே கட் பண்ணி விட்டுட்டேன் நான். ஸோ அது காயட்டோன்னு, ஏன்னா அது சின்னதாக இருக்கிறதுனால காயறதுக்கு லேட் ஆகும். அடுத்தது இப்போ இந்த டம்ளர்லாம் வைக்க, இப்போ யாருன்னா நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா ட்ரேயில் தானே எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். 4-5 பேர் வராங்க அப்படின்னா, ஸோ ஒரு ட்ரேயில் வச்சு தான் நம்ம டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டோ இல்லை காஃபி எடுத்துகிட்டு போய்ட்டோ ஏதோ கொடுப்போம். ஸோ வீட்டில் வந்து ட்ரே ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதனால் நான் ட்ரே செய்கிறேன். இந்த மாதிரி வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அந்த கார்னர்லாம் இப்படி மடித்து விட்டுட்டேன் நான் ஸ்கேல் வச்சு ஒரு ஷேப் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறமா அதையுமே நான் வந்து கொஞ்சோண்டு இந்த மாதிரி இது பண்ணிட்டேன். இப்போ அந்த ட்ரேக்கு வந்து கைப்பிடி 2 சைட்லேயும் கைப்பிடி இருக்கணும். அந்த கைப்பிடி வச்சு தான் நம்ம தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுப்போம், எதுவாக இருந்தாலும் எடுத்துகிட்டு போய் கொடுப்போம் இல்லைங்களா. ஸோ அதனால் அதுக்கு கைப்பிடி செஞ்சுக்கிறேன். இப்போ 2 பக்கமும் கைப்பிடி செஞ்சாச்சு. ஸோ இப்போ ட்ரே ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அடுத்தது வந்து நம்ம இது முடிச்சுட்டு வந்து நம்ம ஸ்பூன், நைஃப் செட்டு, கரண்டி செட்டு அதெல்லாம் வந்து ரெடி பண்ணணும்.
ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. நான் இப்போ எப்படின்னு சொல்கிறேன். பட் குட்டி குட்டியாக கட் பண்ணணும், அது மட்டும்தான் ஒர்க்கு. ஸோ இந்த மாதிரி நான் வந்து சில்வர் ஷீட் எடுத்துட்டேன். அதிலே வந்து நம்மளுக்கு தேவையான கரண்டி, கத்தி, அது எல்லாமே நான் இந்த மாதிரி லைட்டாக வரைஞ்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நான் அது வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நார்மலாக கட் பண்ணி எடுத்துப்போம் தனித்தனியாக. எப்போவுமே நம்ம வந்து கரண்டியில் வந்து கீழே வந்து ஒரு கைப்பிடிக்கு வந்து ஒரு பிளாக் கலரில் ஒரு புடி இருக்கும் இல்லைங்களா, அதனால் நான் பிளாக் கலர் ஷீட் வந்து ரொம்ப குட்டி ஷீட், ஏற்கனவே வேஸ்டான ஷீட் எடுத்து அதில் வந்து குட்டி குட்டியாக எடுத்து இந்த கைப்பிடியில் எல்லாத்துலேயுமே வந்து பிளாக் கலரில் ஒட்டிடுறேன். ஸோ இது காஞ்ச பிறகு நம்ம அதுக்கப்புறமா ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம ஷேப்பாக கட் பண்ணி எடுத்தோன்னா முடிஞ்சிடுச்சு ஒர்க்கு. ஸோ இந்த கரண்டி வந்து நம்ம ஜல்லிக்கரண்டியில் வந்து ஹோல்ஸாக இருக்கும் இல்லைங்களா, நம்ம வந்து வடலாம் எடுக்கிறதுக்கு. ஸோ நான் அதை ஊசி வச்சு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து கூட வந்து தோசை தவாவும் ரெடி பண்ணி வைக்கலாம். இவ்வளோ செஞ்சாச்சு, தோசை தவா இல்லைன்னா எப்படி? ஸோ தோசை தவா கண்டிப்பாக இருக்கணும். ஸோ தோசை தவாக்கு நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு பிளாக் ஷீட்டும் ஒட்டிக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம நேற்று போட்ட வீடியோவில் சில குட்டீஸ் எல்லாம் அக்கா ஹாய் சொல்லுங்கள் அக்கா என் நேமுக்கு நாளைக்கு வீடியோவில் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு குட்டி ஹாய் சொல்லிடலாம். இப்போது கார்த்திகா, துர்வி, ஸ்ரீநிதி, ஹனியா தபசம், சுபாஷினி, சாதனா, வர்ஷினி, அப்புறம் அர்ஷா, கியோஷா, தேவி, ஜெயஸ்ரீ, யாஸ்மின். ஸோ இவங்க எல்லாமே நம்மளுக்கு வந்து ஹாய் சொல்லுங்க அக்கா சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். நம்ம வீடியோ எல்லாமே கண்டினியூஸாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சப்பாத்தி உருட்டுறதுக்கு ஒரு அட்டை எடுத்துகிட்டு அதை வந்து 2 அட்டையை எடுத்துகிட்டு 2த்தையும் ஒட்டி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இப்போ இந்த கிளாஸ்லாம் நம்ம அப்படியே வச்சுருந்தோம்ல, அதெல்லாமும் காஞ்சிருச்சு. ஸோ தனித்தனியாக எடுத்து ட்ரேயில் வச்சிடலாம். ஸோ இப்போ ஒரு அட்டைப்பெட்டி எடுத்து ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு சப்பாத்தி உருட்டுற கல் வந்து செஞ்சிடலாம். அது மேலே நான் ஒயிட் கலர் வந்து பேப்பர் ஒட்டிக்கிறேன். அப்புறம் வந்து உருட்டுற கட்டை வேணும் இல்லைங்களா, உருட்டுற கட்டைக்கு நான் அதேமாரி ஒயிட் பேப்பரே எடுத்து இப்படி சுருட்டி இப்படி ஒரு ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நீட்டாக ஒரு ரவுண்டாக இருக்கும் குச்சி மாதிரி. ஸோ இது மேலே நம்ம பிங்க் கலர் தீம் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ பிங்க் கலர் ஷீட்டும் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி ஒட்டி வச்சு ஸோ இப்போ வந்து சப்பாத்தி உருட்டுறதும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இட்லி ஊற்றுறதுக்கு இட்லி குக்கர் செய்ய போகிறேன் நான். யாருமே வந்து அந்த அளவுக்கு நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணியிருக்கிறதுல வந்து இட்லி குக்கர் செஞ்சு காமிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் இட்லி குக்கரும் நம்ம வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ இட்லி குக்கருக்கும் நம்ம நார்மலாக எல்லாமே ரவுண்டாக கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் அடியில் இருக்கிறதே வந்து இப்படி மடிச்சுட்டு செல்லோ டேப் போட்டுக்கிட்டேன் கீழே. ஸோ அதுவே பெட்டராக இருந்துச்சு எனக்கு. நான் இன்னொரு ஷீட்லாம் எடுத்து ஒட்டலை. ஸோ இந்த மாதிரி ஒட்டி முடிச்சுட்டேன் நான். இப்போ வந்து இட்லி தட்டு எப்படி ஊற்ற போகிறோம் அப்படின்றத பாருங்கள். ரவுண்டாக 2 ரவுண்ட் கட் பண்ணிட்டேன். அது இப்போ அந்த குக்கருக்குள்ளே ஈஸியாக போகிற மாதிரி சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பெண்ணை வச்சு இப்படி வந்து குட்டி விட்டிங்கன்னா அந்த சர்க்கிளாக வந்து ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகும் அதில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு மெட்டீரியல் நீங்கள் திக்காக ஒரு வெயிட்டாக இருக்க மாதிரி ஒரு மெட்டீரியல் எடுத்து இப்படி வந்து சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஸோ வந்து ஒரு இம்ப்ரெஷன் வந்துடும் ரவுண்டாக. ஸோ சில்வரில் அந்த ரவுண்டாக இம்ப்ரெஷன் வந்து நம்மளுக்கு வந்து இட்லி ஊற்றுற இது மாதிரி தெரியும் நம்மளுக்கு கொஞ்சம் பார்க்கும்போது. ஸோ எனக்கு அதுலேயும் கொஞ்சம் கம்மியாக தெரியவே. அப்புறம் ஒரு ஆணி எடுத்துட்டேன். ஆணி வந்து திக்காக இருக்க ஆணி எடுத்து அதையும் நான் வந்து வச்சு பார்த்தேன். அப்புறம் நடுவில் வந்து இட்லி ஸ்டாண்டில் வந்து இட்லி இது நிற்கிறதுக்காக ஒரு ஓட்டை போட்டுக்கிறேன். சென்டரில் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். நான் திருப்பியும் இந்த பென் வச்சு இந்த மாதிரி வந்து ஒரு இம்ப்ரெஷனுக்காக இப்படி பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இட்லி தட்டு மாதிரியே அது ஒரு ஃபீலிங் கொடுக்கும். அது உங்களுக்கு தெரியுதா? அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும். நான் மேலுமே வந்து அந்த இம்ப்ரெஷன் அதிகமாக தெரியறதுக்காக ஆணி வந்து இருந்துச்சு வீட்டில். அந்த ஆணி வச்சும் ஒரு வாட்டி வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுவிட்டேன். ஸோ வந்து இட்லி மாதிரியே இருக்கும், அது இட்லி தட்டு மாதிரியே.
நம்ம சேனலில் இப்போ வந்து கிவ் அவே போயிட்டுருக்கு. யாரும் அதை மிஸ் பண்ணாமல் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எனக்கு வந்து கிவ் அவே வீடியோவில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கிவ் அவேனா என்ன, நம்ம என்னென்ன சொல்லியிருக்கோம், ஸோ என்னென்ன ப்ரைஸஸ் எப்போ கொடுப்போம் அது எல்லாமே அந்த வீடியோவில் இருக்குது. ஸோ பாருங்கள். ஸோ வந்து இட்லி தட்டு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்க்கவே. நான் வந்து ஹோல்ஸ் போட்டிருந்தேன்ல, அதில் வந்து ஒரு தொடப்ப குச்சி வந்து எடுத்து அந்த மேலே ஒல்லியாக இருக்கும் இல்லைங்களா, அந்த தொடப்பு குச்சி வச்சு நான் இந்த மாதிரி வந்து அதை உள்ளே வச்சுட்டேன். சூப்பராக செட் ஆகிடுச்சு. பார்க்க வந்து நிஜமாலே இட்லி குண்டா மாதிரியே இருந்துச்சு. கொஞ்சம் குட்டி பசங்க விளையாடுறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அது மேலே மூடி போடணும்ல இட்லி குண்டானுக்கு. ஸோ அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி மூடியும் வந்து சில்வர் கலரில் செஞ்சுட்டு பிங்க் கலர் மேலே வச்சுட்டேன். அதுக்கு மேலே தூக்கிறதுக்கு ஒரு கை மேலே ஒன்று தூக்குவோம் இல்லைங்களா நம்ம பிடி வச்சு. ஸோ அதுக்கு வந்து ஒரு பீட்ஸ் மாதிரி ஒன்று வைத்து நான் அது மாதிரி பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த இட்லி குண்டான் 2 சைட்லேயும் ஒரு புடி இருக்கணும். அந்த புடிக்கு நான் இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம எல்லாத்துக்கும் பண்ணிகிட்ருக்க மாதிரியே இந்த சைட்லேயும் அந்த சைட்லேயும் வந்து புடி வச்சு, அதுக்கப்புறமா நம்ம நைஃப் செஞ்சு வச்சுருக்கோம். ஸோ வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்கு ஒரு இது வேணும் இல்லைங்களா, அதையும் கட் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ நிஜமாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வீடியோவில் எப்படி இது வந்து தெரியுது உங்களுக்குன்னு தெரியல, பட் நேரில் பார்க்க சீரியஸாக சூப்பராக இருந்துச்சு. விளையாடுறதுக்கும் ஈஸியாக இருந்துச்சு. க்ளூகன் வச்சு இது ஈஸியாக பண்ணிகிட்ருக்கலாம் இன்னும், பட் வந்து உங்களுக்கு க்ளூகன் இல்லாமல் செஞ்சு காமிக்கணும் அப்படின்னு தான் நான் செல்லோ டேப் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். அதுவுமே நல்லா தான் இருக்குது. பட் அப்போ அங்கங்கே அந்த செல்லோ டேப் தெரியும், அவ்வளோதான். நம்ம இவ்வளோ சூப்பராக கிச்சன் செட் செஞ்சுட்டு அதில் நம்ம சமையல் செஞ்சு விளையாடலினா எப்படி? வாங்க எல்லாரும் சமையல் செஞ்சு விளையாடலாம். நம்ம காய்கறிலாம் அரைஞ்சி குக்கரில் வச்சிடலாம். நமக்கு தான் ஸ்டவ் இருக்குல்ல, எடுத்து குக்கர் கொஞ்ச நேரம் காய்கறிலாம் வேகட்டும். அடுத்தது இட்லி ஊற்றி வச்சிடலாமா? அது வேகிறதுக்குள்ள இட்லிக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் தடவிட்டு மாவு எடுத்து இட்லி பிளேட்டில் வைக்கணும். அதுக்கப்புறமா நம்ம குக்கருக்குள்ளே வச்சு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ இதையும் எடுத்து வச்சிடலாமா? நம்ம கிட்ட தான் 3 பர்னர் ஸ்டவ் இருக்கே, தோசை ஊற்றிப்போம். முறுமுறுன்னு தோசை சுட்டு இந்த சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடலாம். மாவு போட்டு பெரட்டில் சுருட்டலாமா? ஐயோ தெரியாமல் இட்லி குண்டான கீழே தள்ளிட்டோமே, யாரும் பார்க்கல, எடுத்து வச்சுருவோம் அப்படின்னு நான் ஈஸியாக ஸ்கிப் ஆகிடுவோம். தோசையை திருப்பி போட்டுட்டு போயிடுவோம். சரி, சாப்பாடு ரெடி. வாங்க 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 வாங்க, தட்டு எடுத்து வைங்க. வரவங்களுக்கு தான் சாப்பாடு, இல்லாதவங்களுக்குலாம் எதுவும் கிடையாது. தட்டு எடுத்து வச்சாச்சு. டம்ளரும் கூட எடுத்து வச்சுக்கலாமா? ட்ரேயில் டம்ளர் எடுத்துட்டு வாங்க. வச்சாச்சு. ஓ, சப்பாத்தி விட்டுட்டு கல் வேற நம்ம வீட்டில் இருக்கா? சரி, நாளைக்கு சப்பாத்தி செஞ்சுப்போம். எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் எல்லாத்தையும் இப்போ இட்லி குண்டான்லேருந்து பொறுமையாக எல்லாருக்கும் ஒரு இட்லி எடுத்து வைக்கலாம். எல்லாருக்கும் ஒரு இட்லி தான், எல்லாருக்கும் வேணும்ல. இந்த லெட் கலர் ஜெயிலில் சூப்பராக இருக்குப்பா எல்லா சாப்பாடும். வேணுன்றவங்களாம் சீக்கிரம் வந்து சாப்பிடுங்க. அப்படியே சாப்பிட்டவங்களாம் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக், கமெண்ட், ஷேர் எல்லாம் பண்ணுங்க. நாளைக்கு பீஸா பர்கர் பெரிய ட்ரீட் எடுத்துடலாம். முடிஞ்சிருச்சு. எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். ஒரு சின்ன ட்ரை தான் பண்ணியிருந்தேன். நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். தேங்க்யூ.